மாத்தூர் தொட்டில் பாலம் பகுதியில் போதிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசை கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே உள்ள மாத்தூரில் ஆசியாவிலேயே மிக உயரமான மற்றும் நீளமான பாசன கால்வாய் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தொட்டில் பாலம் அமைக்கப்பட்டதை குறிக்கும் வகையில் பாலம் பற்றிய தகவல்களுடன் அப்போதைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படம் பொறித்த கல்வெட்டு பதிக்கப்பட்டு இருந்தது. கடந்த திங்கட்கிழமை இரவு விஷமிகள் இந்த கல்வெட்டை உடைத்தெறிந்துள்ளனர். விஷமிகளின் இச்செயலுக்கு நாடார் சமூகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. விஷமிகளை கைது செய்ய கோரி இந்திய நாடார் பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் இனி இது போன்ற செயல் நிகழாதபடி அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், உடைக்கப்பட்ட கல்வெட்டுக்கு பதிலாக புதிய கல்வெட்டை உடனடியாக நிறுவ வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் குறித்து காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்திலும் அரசு அதிகாரிகளிடமும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும் என்றும் விஜய் வசந்த் வலியுறுத்தியுள்ளார்.